ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் ஆறி போனதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கணும்னா தண்ணியோட அளவு, நெய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பர்ஃபெக்டான அளவில் எப்படி சேர்க்கறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, இந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது குக்காரதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பாலேயே 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி 3/4 கப் பாசிப்பருப்புக்கு 7 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது போல் அளந்துட்டு 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு ஏற்றவாறு கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லிருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் ஆயிடுச்சு. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன். நம்ம சேர்த்துருந்த அரிசி பருப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருந்தால் தான் பொங்கல் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆனாலும் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த பொங்கலுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவே நெய்யிலே செய்யலாம், பட் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 20லிருந்து 22 முந்திரி, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். பொங்கலுக்கு எப்போதுமே முந்திரியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். நெய்யில் வதங்கின முந்திரியோட ஒரு வாய் பொங்கல் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பொங்கலுக்கு இந்த முந்திரி தாங்க ஹைலைட்டான விஷயம். ஸோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு முந்திரி நல்லா பொன்னிறம் ஆறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற அரிசி பருப்பு கூட இந்த தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மெத்தட் படி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் ஆனாலும் பொங்கல் தலை நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது போல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இந்த வெண்பொங்கலுக்கு டிஃபன், சாம்பார், தேங்காய் சட்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி சேனலில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.